அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு வரலாற்றை தெரிந்து விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்று இணைந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. நேற்றைய தினம் அந்த வரலாற்று தொடரில் உங்களுக்கு சொன்னேன், மக்கத்து குறைஷிகள் என்னென்னமோ பண்ணி பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனிதமான அழைப்பு பணிக்கு தீன் இஸ்லாத்துக்கு தடைபட முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒன்றும் முடியலன்ற ஒன்று மதீனாவில் போய் யூத ரப்பிகளை சந்தித்தாங்க. ரப்பிகள் வந்து யூதர்களுடைய ஆலிம்கள். அப்போது ஏற்கனவே அந்த யூத ரப்பிகளில் ஒருத்தர் தான் மிக பிரபலமானார், அபு ஹையபான். அவர் ஏற்கனவே சுப செய்தி சொல்லியிருந்தார், முகமது நபி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த செய்திக்காரன் யூதர்கள் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ குறைஷிகள் வந்து நாங்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்க, 3 கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. அவர் உண்மையான தூதராக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் அந்த 3 கேள்வி கண்டிப்பாக பதில் தெரியும், அது போய் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. இவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் என்னாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொல்கிறேன்றவங்க நாளைக்குன்னு 15 நாளாக தள்ளி போட்டுருச்சு. குறைஷிகளுக்கு ஒரே கொண்டாட்டமாகி போச்சு. பரவாயில்ல, மாட்டிக்கிட்டார், நல்லா வகையாக மாட்டிக்கிட்டார் அப்படின்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கடுமையான வேதனை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு கடுமையான வேதனை. என்னடா இது, நம்ம ஒரு உண்மையான நபின்னு சொல்லி நம்பி நம்ம வந்தோம்னா கடைசியில் இப்படி வஹி வரலையா, அவர் அல்லாஹ்வால் கைவிடப்பட்டு விட்டாரா, இல்லை இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா, இல்லை உண்மையிலே நபி இல்லையா, நம்ம தான் அவசரப்பட்டு நபின்னு ஏற்றுக்கிட்டோமா, இப்படிலாம் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, வந்துடுச்சு. 15 நாளைக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்தை இருக்கிறான். சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயம். எவ்வளோ முக்கியமான சூறான்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சூரத்துல் காஃபை ஓதிவாங்கன்றாங்க. ஓதுறது சுன்னத்து. அது மட்டுமல்ல, அப்படி ஓதி வர்றவங்களுக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நல்லா பாதுகாப்பு கொடுப்பான்றாங்க. அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அன்று இரவிலோ அல்லது பகலிலோ சூரத்துல் காஃப் ஓதுவதை வழமையான சுன்னத்தாக்கி கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து சூரத்துல் காஃப். ஹைர், அந்த சூறாவை அல்லாஹ் இறக்குறான். அதில் முதல்ல அல்லாஹ் எப்படி இருக்கிறான், ஒலா தகுல்லி ஷையின் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா இல்லா யஷா அல்லாஹ். நபியை முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஒலா தகுல்லி ஷையின் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா, எந்த ஒரு விஷயத்தை நான் நாளைக்கு செய்வேன்னு சொல்லாதீங்க. இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். எந்த ஒரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுக்கத்தை, ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய இந்த உம்மத்துக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக 15 நாள் அல்லாஹ் தாமதிக்க வச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன உளைச்சலை ஏற்படுத்தி, சஹாபாக்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி, குறைஷிகளுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை ஏற்படுத்தி, இவ்வளோ ஒரு பரபரப்புக்கு பிறகு இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான்னா, அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறது எவ்வளோ முக்கியம் இந்த உலகத்துக்கு உணர்த்தத்துக்காண்டி அல்லாஹ் இந்த நிகழ்வு நிகழ்த்தினான். ஏன்னா ரசூலுல்லாஹ் நாளைக்கு சொல்கிறேன்ட்டாங்கல்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல். அதனால் 15 நாள் அல்லாஹ் நிறுத்தி வச்சு முதல்ல இந்த ஆயத்தான் இருக்குன்னா, ஒலா தகுல்லி ஷையின் இன்னி, சூரத்துல் காஃப்ல வரக்கூடிய ஆயத்து இது. ஒலா தகுல்லி ஷையின் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா, எந்த ஒரு விஷயத்தையும் இந்த விஷயத்தை நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லாதீர்கள், இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் அப்படின்னா கண்டிச்சுட்டு. அப்போது இவ்வளோ நாள் 15 நாள் தாமதிச்சது இந்த தப்புனால தான் அப்படிங்கிறது அல்லாஹ் உணர்த்திட்டு, இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யூதர்கள் சொல்லி அனுப்பின 3 கேள்விகளை குறைஷிகள் கேட்டாங்க இல்லையா, அந்த 3 கேள்விகளுக்கு அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். சூரத்துல் காஃபில் முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை வரை உலகம் முழுவதும் பயணம் செய்தவர் யார், அவர் இந்த உலகத்திற்கு என்ன சுப செய்தி சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கணும். அவர் யாருன்னு சொன்னால் சிக்கந்தர் துல்கர்னைன் எஸ் அலூனகான் துல்கர்னைன். இந்த ஆயத்து வருது, நபியே அவர்கள் கேட்பது துல்கர்னைனை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறார்கள். அப்போ அந்த துல்கர்னைன் யார், அவங்க எங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அலெக்சாண்டர் இருக்கிறாங்கல்ல, அவர் வரலாற்றான் திரிச்சு புனைச்சி மாற்றி அவர் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் உண்மையான முஸ்லீம். அவர் பேர் இஸ்கந்தர் துல்கர்னைன். இஸ்கந்தர், இந்த இஸ்கந்தருங்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிக்கந்தர்னு ஆக்கிட்டாங்க. சிக்கந்தர் இல்லை, அது இஸ்கந்தர் அவர் பேர். இஸ்கந்தர்
இஸ்கந்தருங்கிறத திருப்பி போட்டு சிக்கந்தர்னு ஆக்கிட்டாங்க. அதுமாதிரி துல் கர்னைன் அப்படின்னு சொன்னால் அவருடைய பட்ட பேர். இஸ்கந்தர் என்பதும் துல்கர்னைன் என்பதும் ஒரே ஆள் தான். அந்த துல்கர்னைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெட்டை கொம்பு உள்ளவர்னு அர்த்தம் இருக்குது. 2 கொம்பு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் துல்கர்னைன். அந்த துல்கர்னைன்கிறது தான் நம்ம ஊரில் சில பேர் பண்ணுறாங்க, அதை மருவி ஷார்ட் ஆக்கி துல்கர்னு பேர் வைக்கிறாங்க. அது துல்கர் அல்ல, துல்கர்னைன் அதான் முழு பேர். அதுமாதிரி சிக்கந்தர் அல்ல, இஸ்கந்தர். அல் இஸ்கந்தருங்கிறது தான் அலெக்சாண்டர்னு மாறிச்சு. அல் இஸ்கந்தர் அவர் பேர், அந்த அல் இஸ்கந்தர் தான் அலெக்சாண்டர் அப்படின்னு மாறிச்சு. இவரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூரா காஃபில் சொல்கிறான். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்தாங்க, அவங்கள துரத்தி அடித்தார், அவங்க வரவிடாத அளவுக்கு ஒரு இரும்பு செவுறு கட்டினார். இதெல்லாம் சூரத்துல் காஃபில் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. சில ரெஃபரன்ஸாக குரான் எடுத்து பார்க்கும் பொழுது நான் சொன்ன விஷயம் குரான் இது பார்த்தினா உங்களுக்கு ஒரு இன முடியாத சந்தோஷம் ஏற்படும், அது மனசில் ஆழமாக பதியும். அதனால் சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயத்தை பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை ஓதுங்க. குரான் ஓத தெரிஞ்சவங்க ஓதுங்க, குரான் ஓத தெரியாதவங்க குரான் ஓத கற்றுக்கிட்டு சூரத்துல் காஃப் ஓதுவதை வலிமையாக்கி கொள்ளுங்கள். மிகப்பெரிய பரக்கத்தான சூறா அது. அப்போ முதல் விஷயம் வந்துருச்சு. 2வது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எஸ் அலூனக அனி ரூஹ், உயிரை பற்றி கேட்குறாங்க. உயிரை பற்றி கேட்குறாங்க. உயிர்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹுவ மின் அம்ரில்லா, நபியை சொல்லுங்கள், அது உயிர் என்பது அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. எங்கே இருக்கணும் அங்கே இருக்கும், எப்போ போகணுமோ போயிடும் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. 3வது குகை தோழர்கள் அஸ்ஹாபுல் காஃப் குகை தோழர்களை பற்றி கேளுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சம்பவம் குகை சம்பவங்கிறது ரொம்ப பிரபலமான சம்பவம். அது எங்கே நடந்துச்சு? இன்றைக்கி ஜோர்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அன்றைக்கி அரபியில் அது பேர் உருதுன். அந்த உருதுங்கிற நாட்டில் ஜோர்டான் நடந்துச்சு. அந்த ஜோர்டானில் தான் இப்போவும் அந்த குகை தோழர்கள் தங்கியிருந்த குகை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நான் இது வரைக்கும் ஒரு 10-15 தடவை போய் பார்த்துட்டேன். 10-15 தடவை அந்த குகையை போய் பார்த்துருக்கேன். ஜோர்டானுக்கு போயிருக்கிறேன். ஜியாரத்து குரூப் கூப்பிட்டு போகும்போது முதல்ல அங்கே தான் போவோம். ஜோர்டானில் போய் இறங்கி முதல்ல அந்த குகை தோழர்களுடைய குகை தான் பார்ப்போம். இன்னும் சூரத்துல் காஃபில் குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் எவ்வளோ உண்மைங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். ஜோர்டானில் அந்த குகை தோழர்களை பற்றி கேட்குறாங்க. இந்த குகை தோழர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு, இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னாடி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாடி, சுவர்ணிலேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகை தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த காலத்து நபி பற்றி கேள்விப்பட்டு அந்த நபி என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊர் அரசன் பெரிய கொடுங்கோலனாக இருக்கான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்களாம் வெட்டுறான், கொல்றான், அநியாயம் பண்ணுறான். உடனே அந்த வாலிபர்கள், இவங்க ஒரு 5-6 வாலிபர்கள், எத்தனை பேர் நல்லா தெளிவாக சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, யக்கூலூன சலாசத்துன் ராபிவா கல்பும், 3 பேர் இருப்பாங்க, 4வது அவங்க நாய். சில பேர் சொல்கிறாங்க 5 பேர் இருப்பாங்க, 6வது நாய். சில பேர் சொல்கிறாங்க 7 பேர் இருப்பாங்க, 6வது நாய் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஆனால் 7 பேருங்கிறது தான் பெரும்பாலான அறிஞருடைய கருத்து. இந்த 7 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அரசன் தங்களை ஈமானை காப்பாற்றணும். அரசனை தெரிஞ்சால் கண்டிப்பாக கொன்றுவான். அதனால் அவனுக்கு ஈமானை விடவும் முடியாது. இவங்க என்ன முடிவு பண்ணாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய பேரில் ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம், அந்த ஊரை விட்டு போயிடலாம், ஈமான் காப்பாற்றுறதுக்கு ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாங்க. அந்த நாயும் அவங்களோடவே போயிடுது. ஊரை விட்டு வெகு தூரம் போயிடுறாங்க. போன பிறகு ஒன்றும் பண்ணலங்க. அவங்க ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக, ஈமானோடு இருப்பதற்காக ஊரை விட்டு வெளியேறாங்க. அவ்வளோதான். ஊரை விட்டு வெளியே போயிடலாம், அந்த இருந்த அந்த ராஜா நம்மளை கொண்டுடுவான், இல்லைன்னா நம்மளை பழைய மாத்துக்கு திருப்பிடுவான், அதில் ஈமானை பாதுகாத்துன்னு ஊரை விட்டு போகலான்னு போனாங்க. போனால் இந்த ஜோர்டானோட குகை, அந்த குகையில் தங்கினாங்க, தூங்கினாங்க. கொஞ்சம் சாய் ரொம்ப நடந்து அந்த டயரில் தூங்கிட்டாங்க. அவங்க நாயும் தூங்கிடுச்சு. நாயும் வாசலில் காலை பரப்பி வச்சுக்கிட்டு தூங்கிடுச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ நாள் தூங்கினாங்க? 300 ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கினாங்க. 300 ஆண்டுகள். சூரத்துல் காஃப் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரொம்ப அழகாக அந்த சம்பவத்தை சொல்கிறான். நீங்கள் இந்த சம்பவத்தை கேட்டுட்டு குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புலங்காகி தடவிங்க. அல்லாஹ்வுடைய குரான் எவ்வளோ சத்தியமானதுங்கிறத உணர்வீங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஆழமான பதியும் அல்லாஹ்வுடைய வேதத்திலேருந்து ஹிதாயத்து நமக்கு கிடைக்கும். அப்போ 330 ஆண்டுகள், 309 ஆண்டுகள் அல்லாஹ் சொல்கிறான். 309 309 ஆண்டுகள் அவங்கள அல்லாஹ் தூங்க வச்சிடறான். எப்படியே யாராவது தூங்க முடியுமா அவ்வளோ வருஷம் உலகத்தில்? அல்லாஹ் புரட்டி கல்லிபா அல்லாஹ் சொல்கிறான். காலையிலும் மாலையிலும்
வலதுபுறம் இடதுபுறமும் அல்லாஹ் புரட்டி புரட்டி அவர்களை தூங்கச் செய்தான். அந்த குகைவாசல் அல்லாஹ் அடைச்சிட்டான், யாரும் அவங்கள பார்க்காத அளவுக்கு. குகைவாசல் அடைச்சா அப்போ மூச்சு போகிறது எப்படி? உயிர் வாழ்றதுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், மூச்சு போகணும், காற்று வேணும். அதுக்கு எப்படி? அல்லாஹ் அந்த குகைக்குள்ளேயே ஒரு வெண்டிலேட்டர் மாதிரி இருக்குது, இப்போ தான் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக ஒரு வெண்டிலேட்டரை நியமித்திருந்தோம் அப்படிங்கிறான். அந்த வெண்டிலேட்டர் இன்னும் இருக்குது. அந்த ஓட்ட வழியாக சூரிய வெளிச்சம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த கோயில் அதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். 309 வருஷம் கழிச்சு அவங்க முழிக்கிறாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, என்னாச்சு, எவ்வளோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு முழுத்துருத, எவ்வளோ தூங்கணும் கேட்குறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டு முழுத்துருத அப்படி பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டோமோ, இல்லை பாதி நாள் தூங்கிட்டோமோ அப்படின்னு. இப்போ தான் அவங்களுக்கு பசி எடுக்குது. 309 வருஷத்துக்கு அப்புறம் பசி எடுக்குது. பசி எடுத்தோடனே அப்போ பார்க்குற தன் பாக்கெட்டில் கொஞ்சம் வெள்ளி காசு இருக்குது. அந்த 7 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளி காசை ஒருத்தட்ட கொடுத்து, நீ ஊருக்குள்ளே போ, இது எந்த ஊருன்னு தெரியல, பாட்டுக்கு வந்தோம், குகையில் படுத்தோம், தூங்கிட்டோம், எந்த ஊருன்னு தெரியல, போய் போ, பார்த்து கொஞ்சம் சூதானமாக போ, கவனமாக போ, நம்ம யாரும் கண்டுபிடிச்சிட்டா மண்ணத்தை மாட்டி விட்டாலும் நம்ம கொண்டுடுவான். அதனால் அந்த காசை வெள்ளி காசை கொண்டு போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா, நம்ம 6 பேர் 7 பேருக்கெல்லாம் சொல்லாதாங்க, ஏதாவது ஒரு டிக்கெட்டு வாங்கிட்டு வா, கொஞ்சம் கவனமாக பார்த்து போப்பா, ஒரு எத்தலத்தஃப் ஒலா இஷேரன்னு பிக்கும் ஹதா, ரொம்ப கவனமாக போ, நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, இவங்க யாரும் சொல்லி அந்த மாதிரி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லிட்டு காப்பி எடுத்து படிங்க. அந்த ரொட்டி வாங்க வர்றாரு. வந்து ரொட்டி கடையில் போய் அந்த நாணயத்தை கொடுத்து, இதுக்கு ரொட்டி தரேன்னா, அந்த ரொட்டி கடைக்காரன் மேலே எங்களையும் பார்க்குறாரு. நீ எந்த ஊருங்கன்றாரு. இவர் பயந்துட்டார். ஆஹா, என்னடா இது, நம்மளை ஊர் கேட்குறாரு, அரசட்டை மாட்டிக்கிட்டு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி. நாங்கள் வெளியூருங்க, இந்த நாணயம் ஏது உங்களுக்கு, இது எங்கள் ஊர் நாணயங்க, ஏங்க இதெல்லாம் 300-400 வருஷம் முன்னாடி உள்ள நாணயங்க, இப்போ கொண்டு வந்துருக்கிறீங்க அப்படின்ற கடைக்காரர். இவருக்கு ஷாக் ஆகிடுது. 300-400 வருஷம் முன்னாடி நாணயமா? இப்போது ஒருத்தர் 2000 நோட்டை கொண்டு வந்தால் சொல்லுவோம், ஏங்க இதெல்லாம் 2016க்கு முன்னாடி உள்ள நோட்டுங்க, இது 8 வருஷம் முன்னாடி நோட்டு, இது சொல்லுவோம் 1000 நோட்டு. 1000 நோட்டு ஒருத்தர் கொண்டு வந்தானே, பழைய 1000 நோட்டு கொண்டு வந்தான்னா, ஏங்க இதெல்லாம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நோட்டுங்க, இப்போ கொண்டு வந்துருக்கீங்க, இதெல்லாம் செல்லாதுங்க சொல்லுவோமா இல்லையா? 2000 நோட்டை கொண்டு வந்தா, புது 2000 நோட்டு இருந்துச்சு, அதை கொண்டு வந்தா, ஏங்க இதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி நோட்டுங்க, இப்போ செல்லாதுங்க, அதெல்லாம் சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி சொன்னார். அந்த வெள்ளி நாணயத்தை பார்த்துட்டு, இதெல்லாம் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நாணயம், இப்போ இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, நீங்கள் யார் எவர் அப்படி இப்படின்னு விசாரித்தா பார்த்தா இவங்க சம்பவத்தை சொல்கிறாங்க. ஊரோட நிலைமை தலையில் மாறி இருக்குது. என்னென்னா அந்த கொடுங்கோல் பண்ணலாம் செத்து போயிட்டான். செத்து போய் வேறு மன்னன் வந்து மாஷாலா ஊர் பூரா எல்லாமே முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம். உடனே ஊர் மக்கள்லாம் கூடி வர்றாங்க இவங்களை பார்க்குறதுக்கு. பார்த்தா இவங்க பயந்து போய் உட்காந்துருக்குறாங்க. என்ன எதுனா தங்களோட சம்பவத்தை சொல்கிறாங்க. அந்த மக்கள்லாம் அல்லாஹ் புகழ்றாங்க. அல்லாஹ் அக்பர். ஈமானை பாதுகாக்கிறதுக்காண்டி வந்த மக்கள் 300 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சுருக்கிறான். அல்லாஹ் புகழ்ந்து இன்னும் நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் அந்த 7 குகைத்தோழர்களும் அந்த நாயும் அங்கேயே தங்கி அங்கேயே மௌத்தாயிடுறாங்க. மௌத்தாயிட்டு அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க. அந்த ஊர் மக்கள் அதுக்கு மேலே ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. இன்னும் அந்த பள்ளிவாசல் இருக்குது. இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் 300 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் ரசூல்லா வர்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ரசூல்லாவுக்குமே 600 வருஷம் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அப்போது கிட்டத்தட்ட 600-700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை ரசூல்லா சொன்ன உடனே குறைஷிக்கெல்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. நேராக மதீனாக்கு வர்றாங்க. கிராஸ் செக் பண்ணும்ல அவங்க தானே தூண்டி விட்டாங்க. அவங்க தானே கேள்வி. இவங்க அறிவு கிடையாது முட்டாள்களுக்கு, குறைஷிகளுக்கு. மார்க் அறிவு, மார்க்கிங் ஆனால் கித்தாப்புடைய வேதம், வேதத்துடைய ஞானம் இதெல்லாம் கிடையாது. இல்லை, அவங்க தான் வேதக்காரர்கள். அவங்க தானே சொல்லி அனுப்பினாங்க. இதை மறுபடியும் அவங்கள்ட்ட போனாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சொன்ன கேள்வி பதில் சொல்லிட்டாருங்க. என்னங்க சொன்னார்? இந்த மாதிரி 3 கேள்வி பதில் சொல்லிட்டார். யூதர்களுக்கு ஆச்சரியம். ஆஹா, அப்போ அந்த அபூ ஹையவான்னு சொன்னது உண்மைதான். இவர் தான் கடைசி நபி, உண்மையான நபி. கரெக்டாக பதில் சொல்லிட்டுருக்காரு. ஒரு அச்சனம் பிசறாமல் ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லிட்டாரு. ஆனால் அந்த குறைஷிகள்கிட்ட காட்டிக்கல. சரி சொல்லியிருக்காரு, நாங்கள் நாங்கள் மசூரா படி சொல்கிறோங்க, போய்ட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டானுங்க. இவங்களுக்கு வயிற்றில் கலக்கம் வந்துருச்சு. ஆஹா, நபி ஜமான் வந்துட்டார். ஆனால் ஏற்றுக்க மனசு இல்லை. ஏன்னா எங்கள் ஜாதியில் வரலையே, எங்கள் மாத்தில் வரலையே அப்படிங்கிற அந்த பொறாமை இவங்களை ஏற்றுக்க விடலை. குறைஷிகள் வந்துடுறாங்க. வந்த பிறகு என்னாச்சுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த யூதனுங்க முழிச்ச மொழி, பேசின பேச்சு, அவங்கள குசுன்னு பேசுனது அப்படிலாம் பார்த்தா
இவர் உண்மையான நபி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஏற்றுக்க மனசு இல்லை. வந்து என்ன பண்ணாங்க, மறுபடியும் தங்களுடைய தீவிரத்தையும் தங்களுடைய கொடூரத்தையும் தங்களுடைய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு நான் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டில் சால்னா காய்ச்சிட்டு இருப்பாங்க, வெளியில் நஜீஸை தூக்கி எறிவாங்க. சால்னாவில் ரசூல்லா காபத்துலான்னு தொழுவாங்க, ரசூல்லோட முதுகில் அப்படியே ஒட்டக சாணத்தோடு கொண்டு வந்து ஒட்டக குடலாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ரசூல்லா சஜிதாவில் தலை தூக்க முடியாத அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அட்டாக் பண்ணாங்க, தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. பலகீனமாக்கல் அதில் தாக்குதல் ரொம்ப முன்னிலை வைத்தவன் யாருன்னா இந்த அம்ர் இப்னு ஹிஷாம் சொன்னாலே அன்றைக்கி யார் அவன் பேர் என்னங்க, அபூ ஜஹல். இந்த ஹராமி தான் பெரிய அநியாயம் பண்ணுறான். அதாவது இஸ்லாத்தை ஏற்று யாரும் பார்க்குறான், இப்படியே துரி பார்க்குறதே வேலை அவனுக்கு. பலகீனமானவன் தான் போட்டு அடிக்கிறது, அவங்கள உதைக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, கடுமையான சித்திரவதை பண்ணுறது. கொஞ்சம் உஷாரான ஆளாக இருக்கார், சமுதாயத்தில் பெரிய ஆள்னா அவர் யார், வியாபாரியா, அப்போ அந்த வியாபாரத்தை தடு, அவர் வியாபார பொருள் யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் கண்ணியமான ஆளா, அவர் கண்ணியத்தை குலைக்கிறது. இப்படி என்னென்ன டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ எல்லா டிஸ்டர்பும் பண்ணிட்டு தான் அபூ ஜஹல் உட்காந்து. இந்த நேரத்தில் தான் ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உமையத் இப்னு ஹலஃப் இவன் ஜம்மு கோத்திரத்தை சார்ந்தவன். இவன் அபூ ஜஹலுக்கு தம்பி மாதிரி ஒரு 1ஆம் நம்பர் கொடுங்கோலை. இவனுடைய அடிமையாக இருக்கார் ஹபஷி இனத்தை சார்ந்த பிலால் இப்னு ரபாஹ் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் இப்னு ரபாஹ் அடிமை, ஹபஷி கோத்திரத்தை சார்ந்தவர். ஹபஷினா எனக்கு நீக்ரோக்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப பார்க்குறதுக்கே முகம் கோரமாக இருக்கும், பாவம். உதடு இவ்வளோ பெருசாக தொங்கிட்டு இருக்கும், அப்படியே கண்ணில் ஒரு மாதிரியாக இருக்கும், கரையில்னு இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஒரு அருவருப்பான தோட்டத்தில் இருப்பாங்க பாருங்க. அதில் மெல்லிய தேகம் இந்த பிலால் இப்னு ரபாஹ். பார்க்கறது ரொம்ப அருவருப்பானவர், ரொம்ப பலகீனமான மெல்லிய தேகம் உள்ளவர், அதே நேரத்தில் அடிமையும் கூட. அவர் அடித்தா யாருன்னு கேட்க முடியாது. அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் இதாயத்தை கொடுத்து எந்த மாதிரி பலகீனமான மக்களை வச்சு அல்லாஹ் அந்த இதாயத்தை, இந்த ஈமான கட்டி எழுப்பினா பாருங்கள். பெரிய பணக்காரங்க, செல்வந்தருங்க, பதவியில் உள்ளவங்க, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், கர்வமிக்கவர்கள், தலை நிமிர்ந்து நடக்கிறவன், பெருமையில் ஆணவம் கொண்டவன், இவங்களாம் அல்லாஹ் கொடுக்கல. அப்பாவி மக்கள், ஏழைப்பாளைங்க, அடிமைங்க, அடித்தா திருப்பி அடிக்க வக்கில்லாதவங்க, அந்த மாதிரி மக்கள் நல்ல முதல்ல இதாயத்தை கொடுத்தான். அவர்களைத்தான் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு அல்லாஹ் உரமாக ஆக்கினான், அஸ்திவாரமாக ஆக்கினான். தீனுல் இஸ்லாம் என்ற கட்டடத்தை அவர்களை அஸ்திவாரமாக்கித்தான் அதுக்கு மேலே அல்லாஹ் எழுப்பினான். ஏன்னா பணக்காரன் என்னைக்கு தடுமாறிடுவான். ஏன்னா பணக்காரனோட எப்பவுமே பாருங்க, நல்ல விஷயங்களை முதல்ல ஏழைகள் தான் ஏற்றுப்பாங்க. ஏன்னா எதிர்ப்பு வந்தாலும் இழப்பு வந்தாலும் அவனை இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பணக்காரன் அப்படி இல்லை, அவன் நிறைய இழக்க வேண்டியிருக்கும். எதிர்ப்பு வந்தாலும் நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போயிடலாம் அப்படின்னு பணக்காரன் நினைப்பான். ஏன்னா அப்படி பிரச்சனை அவனுக்கு இழக்கிறதுக்கு வீட்டை இழக்க வேண்டியிருக்கும், சொத்தை இழக்க வேண்டியிருக்கும், நகை இழக்க வேண்டியிருக்கும், தங்கத்தை இழக்க வேண்டியிருக்கும், பணத்தை இழக்க வேண்டியிருக்கும், சமுதாயத்தில் மரியாதை இழக்க வேண்டியிருக்கும், இதெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு ஏழைக்கு இழக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை அவனுக்கு. அதனால் பெரும்பாலும் பாருங்கள், ஹக்குகளை முதல்ல ஏற்று ஏழைகள் தான் ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஏழைப்பாளைகள், மிஸ்கின்கள், அடிமைகள், வயோதிகர்கள், வக்கில்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முடக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டதான் நம்மளை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் பிலால் இப்னு ரபாஹ், அடிமை. அபூ ஜஹல் சொல்கிறான் உமையத் இப்னு ஹலஃப்ட்ட போய், என்ன உமை, அவனுக்கு வெக்கமாக இல்லை, உன் அடிமை ஒருத்தனை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவனை மாற்ற முடியல உன்னால். அப்போது உமையத்துக்கு ரோஷன் தாங்க முடியல, நேரம் வந்தான், பிலாலரை போட்டு அடின்னு அடித்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியான்னு. அவன் என்ன சொன்னாங்க, ஆமாம் இல்லைன்னு சொல்ல, அஹத் 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 ஒருவன் 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 அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன், இதே திரும்ப தான் சொல்லியிருந்தாங்க. அடின்னு அடித்து உடம்பு பூரா ரணம் களம். கேட்குறது நாதி இல்லை, அடிமை. அபிஷீனிய தேசத்தை அடிமை, சொந்த பந்தம் யாரும் கிடையாது, கேட்க நாதி இல்லை. அடின்னு அடித்தான், உடம்புலாம் ரணகலம், ரத்தம் வலியுது உடம்புலேருந்து. அவனுக்கு கோபம் அடங்கலை. என்ன பண்ணான், தரன்னு முடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் பாலைவன மணலில் ஒரே ஒரு இடுப்பில் துணி மட்டும் தான், அடிமைகள் அவ்வளோ தானே கொடுப்பாங்க. அடிமைகளே இடுப்பில் ஒரு துணி கட்டுவாங்க, அவ்வளோ. அந்த துணி அரைகுறையாக இருக்கும், முட்டு வரைக்கும் கூட மறைக்காது. அந்த அரைகுறை துணி தான் உடுத்து சுற்றிப்பாங்க, அதான் அடிமைகளோட உடை. அந்த அரைகுறை உடையோடு அவரை தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். பாலைவன மணலில் சுடு மணல், கடுமையான சூட்டில் அந்த உடம்புலாம் ரத்தம் காயமாக இருக்குது. அந்த காயத்தோடு அப்படியே அந்த மணலில் படுக்க வச்சான்.
சில ரிவாயத்தில் இருக்குது நெருப்புகளை பரப்பி அதுக்கு மேலே படுக்க வச்சான்ட்டு. சில ரிவாயத்தில் இருந்து அந்த ரணத்தோட காயத்தோட அந்த அழுகிய புண்கள் அதோடு அப்படியே பாலைவன மணலுக்கும் நெருப்புக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காதுங்க. நெருப்புன்னு சொன்னாலும் பாலைவன மணல் சொன்னாலும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் பாலைவன மணலுக்கு நெருப்புக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது. அப்படி கொதிக்கும் பாலைவன மணல். அந்த மதனில் மல்லாக்க படுக்க வச்சு நெஞ்சுக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கலத்துக்கு வச்சுட்டான். அவர் கையை காலை அசைக்க முடியாத அளவுக்கு. அந்த நேரத்துலையும் அஹத் 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 விடலை. இது அபூபக்கர் சித்திக்கிறத பார்க்குறாங்க, அந்த கொடூரத்தை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க பெரிய ஜவுளி வியாபாரி இல்லை, இவங்க சமுதாயத்தில் முக்கியமான ஆள், கொஞ்சம் நல்ல வசதியான ஆள். உடனே என்ன பண்ணாங்க, நேரம் அந்த உமையத்தில் பண்ணாங்க, உமையா நீ இவரை அடித்து உனக்கு என்ன பிரயோஜனம், இந்த அடிமையை நீ எனக்கு இந்த அடிமையை விற்றுரு, உனக்கு நல்ல காசு தரேன். ஆமாம் இது நல்ல இதை அடித்து சாப்பிடுச்சு எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த தூக்கிட்டு போ காசை கொடு. ஏன்னா பாத்திலுக்கும் தீனுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தீன் எங்கேயுமே கொள்கையில் உறுதியாக இருக்கும், பணத்துக்கு மயங்காது. பாத்தில் தான் பணத்தை பார்த்தா மயங்கிடும், கொள்கையில் உறுதி இருக்காது. ஒருத்தன் பணத்தை பார்த்து மயங்கிறான், பதவியை பார்த்து மயங்கிறான், பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் போடுறான், பணக்காரங்களை பார்த்தா ஒரு மாதிரி நடக்கிறான், ஏழையில் பார்த்தா ஒரு மாதிரி நடக்கிறான்னாலே இவன் பச்சை முனாஃபிக்குன்னு அர்த்தம். இவன்ட்டு ஈமான் இல்லை. அவன் எத்தனை கிலோ தாடி வச்சுருந்தாலும் சரி, எத்தனை முளத்துக்கு தொப்பி போட்டிருந்தாலும் சரி, நீ பணக்காரனை யாரும் ஓப்பனை உன்னோட வச்சுக்கடா, எனக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தான் கொண்ட கொள்கையில் ஒருத்தன் உறுதியாக இருந்தான்னா அவன் தான் உண்மையான மூமின். அப்போ உபயத்து பண்ண ஹலஃப் காஃபிருங்கிறதுனால அவன்கிட்ட கொள்கைகளே மண்ணாங்கட்டி கிடையாது. பணம் கிடைக்கின்ற உடனே டக்குன்னு அவருக்கு ரிலீஸ் பண்ணிட்டான். கூட்டு கொண்டு பிலால் இல்லை ஒருத்தனை அபூபக்கர் அப்படி கைத்தாங்க கூப்பிட்டு வந்து அவரை உரிமை விட்டாங்க. இது வரைக்கும் அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு இதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு முதல் அடிமை இஸ்லாத்தை ஏற்றுறதில்ல, முதல்ல உரிமை விட விட்டாங்க. இதே மாதிரி 6 அடிமையில் உரிமை விட்டாங்க, விலைக்கு வாங்கி இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க அந்த அடிமைகள். உடனே அந்த எஜமான் போட்டு அடிப்பான், சித்திரவதை பண்ணுவான். உடனே உமர் ரலியல்லாஹு போவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு போவாங்க, விலைக்கு வாங்கி உரிமை விட்டுருவாங்க. இவங்களை பார்த்தா அல்லாஹ் தனியாக ஆயத்தை இறக்கலாம் குர்ஆனில். ஒமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா பித்திகா வஜ்ஹி ரப்பில் அலா வல சௌஃப யர்தா. அல்லாஹ் அக்பர். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கெல்லாம் அவர் பகரம் காட்ட ஆரம்பித்தார். ஒமாலி அஹதின் மின் நிஅமத்தின் துஜ்ஸா, தனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கெல்லாம் பகரம் காட்டினார். எதுக்காண்டி? இல்லா பித்திகா வஜ்ஹி ரப்பில் அலா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் இந்த வேலையை அவர் செய்தார். இன்றைக்கி நாம் ஏதாவது காரியம் செஞ்சுட்டு நம்ம பீத்திப்போம், நான் இது அல்லாஹ்காண்டி செஞ்சேங்க, எதுக்காண்டி செஞ்சேன்னு அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம செயலுக்கு நாமளே சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செயலுக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தான். அபூபக்கர் என்ன சொல்ல, இது அல்லாஹ்காண்டி நான் செஞ்சேன், அல்லாஹ்காண்டி செஞ்சேன், அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்தான். என்ன தெரியுமா? இல்லா பித்திகா வஜ்ஹி ரப்பில் அலா, உயர்ந்த அல்லாஹ் ரப்பனுடைய திருப்பொருத்தத்திற்காகவே தவிர இந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. வல சௌஃப யர்லா, அவர் செய்த இந்த காரியத்தை நிச்சயமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் அக்பர். கவனிக்கணும், எவ்வளோ ஒரு தியாகத்தோட, எவ்வளோ ஒரு தியாக உணர்வோட, ஈமானிய உணர்வோடு செஞ்சிருந்தா அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அப்ரிஷியேட் பண்ணுவான். அந்த மாதிரி 7 அடிமைகளை அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உரிமை விட்டாங்க. 6, அதில் ஒருத்தர் தான் 7வதா பிலால் ரலியல்லாஹு. அதில் ஒருத்தர் என்ன, ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு தஆலா. இவர் ஒரு அடிமை பாவம். ஆனால் இவர் வந்து ரொம்ப ரொம்ப பேணுதலானவர். எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், சோகமாக உட்காந்துருப்பார். எப்போ பார்த்தாலும் கையேத்திரியே உட்காந்துருப்பார் அல்லாட்ட. எப்போ பார்த்தாலும் காபத்தில் உட்காந்துருப்பார். ஒரு அடிமை, ஆனால் ரொம்ப இபாதத்தான தக்வா உள்ள ஒரு அடிமை. ஆமிர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு தஆலா. அவரையும் என்ன பண்ணாங்க, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாங்கி உரிமை விட்டாங்க. இப்படி கொடூரங்களும் தியாகங்களும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதே மாதிரி தான் இன்னொரு குடும்பம், அபூஜஹலுடைய கோத்திரத்தை சார்ந்த, அபூஜஹல் மஹ்சூமி கோத்திரத்தை சார்ந்தவன். அபூஜஹலுடைய கோத்திரத்தை சார்ந்த ஒரு 7 பாவம் யாசிர்னு ஒருத்தர். அவருடைய மகன் 1.5 வயசு குழந்தை அம்மார், அவருடைய மனைவி சுமையா. ஒரு சின்ன குடும்பம், 7 குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு 1.5 வயசில் ஒரு குழந்தை, 1.5-2 வயசில் ஒரு குழந்தை, கை குழந்தை, ஒரு அப்பாவி குடும்பம். இவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. யாசிரும் மனைவி சுமையாவும் அம்மாரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன், அல்லாஹ் அவர் எல்லோரும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உணர்வையும், ஈமானுடைய தக்வாவையும், ஈமானுடைய வலிமையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்துடுவானாக. அவங்களுக்கு இருந்த மாதிரி ஈமானுடைய வலிமையில் கோடியில் 1 பங்கு நமக்கு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றியாளர்களுங்க. உலகத்தில் வெற்றி, ஆகிரத்தில் வெற்றி. கோடியில் 1 பங்கு,
கோடானூர் கோடியில் ஒரு பங்கு இருந்தால் கூட போதுமானது. அந்த சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க யாசிர் 2 பேர் கணவன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அபூஜஹல் தெரிய வருது. என்ன பண்ணா, என்னது மூதைங்க திங்கிறதுக்கு சோறு இல்லை, இதுங்க இஸ்லாத்துக்கு போச்சுங்களா, நம்ம சோறு படாத நான் இங்கே பட்டி எடுத்து சாகணும், இப்படி வார்த்தைகள், நாய் பேய் கேவலமாக அசிங்கமாக கேடுகட்ட வார்த்தைகளால் பிச்சைக்காரன் நாய்ங்க. நீங்கள் நம்ம சொல்லுவோம் ஒருத்தர் இழிவாக பேச சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப இழிவாக ரொம்ப கேவலமாக கேட்ட அடிக்கிறதுக்கு நாதி இல்லாத நாய்ங்க, பிச்சைக்காரன் நாய்ங்க, நம்ம சோறு படாத பட்டிகளை சாகினதுங்க, இதுங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சிங்களா, இப்படிலாம் கேவலமாக பேசுகிறோம். ஒரு நாள் அந்தம்மா சுமையா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போகிறாங்க. வழியில் அபூஜஹல் மறுக்கிறான். மறித்து கேட்குறான், என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா ஒன்றுமே பதில் சொல்லலை. எதுக்கு இந்த ஷைத்தான்ட்ட பதில் சொல்லிட்டு அமைதியாக போகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் இந்த அம்மாவையும் சம்மந்தப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறான். இன்றைக்கி பொறிக்கிங்க, இப்போ இந்த ரோட்டில் உள்ள பொறிக்கிங்க, இந்த ரவுடிங்கெலாம் பேசுவானுங்களே மெட்ராஸ்லாம் பார்க்குறவங்க, ரொம்ப கேவலமான வார்த்தைகள். இதில் யார் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க? அவங்க கற்றுக்கிட்டதில்ல, அவங்களுக்கு இயற்கையாக வந்ததில்லை, அபூஜஹல் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் அவ்வளோ கேவலமான வார்த்தைகள் அபூஜஹல் திட்டுறான். யாரை? அந்த அம்மையாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைச்சி. இந்த அம்மா காதை போட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. 3 மாதம் கர்ப்பிணி இந்த அம்மா. போகிறாங்க, போய் தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வர்றாங்க. அப்போவே அசிங்கமாக திட்டுறான். அந்த அம்மாவில் ஜீரணிக்க முடியல, காதை பொத்திட்டு கம்முன்னு நடந்துடுறாங்க. அவருடைய அமைதி, அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் போனாங்களே, அந்த அமைதி அபூஜஹலுக்கு இன்னும் கோவத்தை அதிகமாக்குது, வெறி அதிகமாகுது. என்ன பண்ணான், ஒரு பெரிய ஈட்டியை எடுத்தான். அந்த அம்மா எதிரில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஈட்டியை வச்சு அவங்களுடைய அப்படியே அடித்தான், ஓங்கி அடித்தான். அந்த அம்மா அப்படியே மல்லாக்க விழுந்துட்டாங்க. பானை ஒரு பக்கம் உடஞ்சி தண்ணி கொட்டிச்சு. இந்த அம்மா அப்படியே மல்லாக்க விழுந்துட்டாங்க. மல்லாக்க விழுந்த உடனே அந்த ஈட்டியால் என்ன பண்ணான், அப்படியே அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் குத்தி ஷஹீதாக்கினான். அந்த அம்மையாருடைய 3 மாத கர்ப்பமும் கருவு களைஞ்சி ஓடி போயிடுச்சு. இஸ்லாத்திற்காக உயிர் நீத்த முதல் ஷஹீது அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான். இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்ட பாக்கியத்தையும் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தான். யார்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இஸ்லாத்திற்காக தீனுக்காக முதல்ல உயிரை கொடுத்த அந்த ஷஹாதத் என்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தான். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்றைக்கி நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர்களை வைங்க. சும்மா ரசீனா, பசீனா, கசீனா, புக்கினான்னு சொல்லி இந்த இன்டர்நெட்டை பார்த்து கண்ட பலாயை பார்த்து வாயில் வராத பேரெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குன்னு சொல்லி சினிமா நடிகை பேரெல்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோ மாதிரி தான் விபச்சாரியாக அந்த குழந்தை, எல்லாம் பாதுகாக்கணும். சுமையான்னு பேர் வைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுமையா ரலியல்லாஹு தஆலா மாதிரி ஈமானை கொடுத்தான், தக்வா கொடுப்பான். ஃபாத்திமான்னு பேர் வைங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்பை கொடுப்பான், பண்பை கொடுப்பான். ஹதீஜான்னு பேர் வைங்க. இதெல்லாம் பழைய பேர் ஹஜ்ரத். ஹதீஜாங்கிறதுலாம் கிளவி பேர், ஃபாத்திமாங்கிறதுலாம் கிளவிங்க பேர். நல்ல ஃபேஷனாக ரசியா பசியா இந்த ஜெட்டு வரணும். என்ன வேதனைங்க இது. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட வந்தார், அதில் பெண் குழந்தை பிறந்திருக்குது, நல்ல அழகான பேரை சொல்லுங்கள் அப்படின்னா. சஹாபி பெண்கள் பேரை வைங்களுங்க. இல்லை வாயில் நுழையிற மாதிரி வைங்க. நான் வாழைப்பழம்னு வைங்கன்னு. வாயில் நுழையினா வாழைப்பழம்னு வைங்க. காதல் நுழையினாக்கா குச்சின்னு வைங்க. ஏங்க சஹாபி பெண்களை கேட்டால் உங்களுக்கு வாயில் நுழையிலும் காதல் நுழையும் அசிங்கப்படுத்துறீங்களா? இன்னொரு வீட்டில் ஒரு முறை நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு பேர் வைக்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை தான் கூப்பிட்டு வந்து என்ன பேருங்க அப்படின்னா முஜ்ரிமீன் ஃபாத்திமான்னு வைங்க. முஜ்ரிமீன் வைங்கண்ணா. முதல்ல முஜ்ரிமான்னு பேர் வைங்கன்னாங்க. நான் எங்கள் முஜ்ரிமான்டாக்கா பாவம் செய்த பெண், ஒரு பெண்ணை ஜினா செஞ்சு விபச்சாரம் செய்து கல்லால் அடிக்கப்பட்ட கொண்டு பெண்ணுக்கு தான் முஜ்ரிமான்னு சொல்லப்படும். நீங்கள் அந்த பெண்ணுக்கு பெண்ணுக்கு வைக்கிறீங்க, இது தப்பான அர்த்தங்க. அப்படியா? இல்லையா, குரான்லேயே வருதாம அந்த வார்த்தை. நான் குரானில் ஷைத்தான் கூட தான் வருது, வைங்க. குரானில் இப்லீஸ்னு வருது, அந்த பேர் வைங்க. இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னால் ஆடு இந்த பேரெலாம் வைக்க மாட்டேன், நல்ல பேர் வைக்கிறீங்களா, வைங்க. அப்போ முஜ்ரிமா ஃபாத்திமான்னு வைங்க. விபச்சாரி ஃபாத்திமா, நவுது பில்லா, விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொள்ளப்பட்ட ஃபாத்திமான்னு பேர் வைங்க. அப்போ அந்த முஜ்ரிமாவோட தயாராக இல்லை. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபேஷனாக இருக்கணும் பேரில். அது என்ன இலவே இன்டர்நெட்டில் பார்க்க வேண்டியது எதையாவது பேர், அது அரபி வார்த்தையே இருக்காது. நமக்கு ஃபோன் பண்ணி உயிரை வாங்க வேண்டிய, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இல்லாத வார்த்தையை நான் எங்கடா போய் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது? ஆனால் அந்த பேருக்கு அர்த்தம் கேட்டால் கோவம் வரும் எனக்கு. பேர் நான் சொல்கிற பேர் வைக்கிறியா, அர்த்தத்தோடு சொல்கிறேன் உனக்கு.
நல்ல சஹாபி பெண்களுடைய பேரை வை, கண்ணியமான பெண்களுடைய பேரை வை, கண்ணியமான சஹாபி ஆண்களுடைய பேரை வை. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. நல்ல ஃபேஷனாக இருக்கும் பிள்ளைக்கு. அல்லது முஸ்லீம்னு தெரியக்கூடாது. பார்க்குறவங்க பேரை கேட்டால் இது முஸ்லீமா காஃபிரா டவுட் வரும். அந்த மாதிரி பேர் வைங்க. நவுதுபில்லா. ஹைர் சுமையா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஒரு கணவர் ஒடியாடுறாரு, அபூஜஹலோட சண்டையிடுறாரு. அட பாவி, என் மனைவியை கொண்டுட்டேன்னு. என்ன தெரியுமா பண்ணால், அவரை தலைகீழாக தொங்க விட்டு அவர் 2 காலையும் 2 ஒட்டகத்தில் கட்டிட்டான். ஒட்டகத்தை இப்படி நிற்க வச்சுட்டான், எதிர்பது மணிக்க வச்சு 2 ஒட்டகத்தில் கட்டி தலைகீழ தொங்க விட்டு அந்த ஒட்டகத்தை 2 பக்கம் விரட்டான். ஒட்டகம் 2 பக்கம் விரண்டு ஒன்று உடல் 2ஆக கிழித்து ஷஹீதாக்கப்பட்டார் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவனுடைய ஒரே ஒரு கை குழந்தை அம்மார், அவங்க மட்டும் எத்தீமாயிட்டாங்க, அனாதை ஆகிட்டாங்க. அவங்கள விட்டுட்டான் 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கிறதுனால. இப்படி அநியாயங்கள் அட்டூழியங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்ட போகுது. அதே மாதிரி ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் அக்பர், இவங்க ஒரு அடிமை. இவங்களோட வரலாறு கேட்டால் கண்களை தான் யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ மோசம், அவ்வளோ நிற்க வச்சு சூடு போடுவாங்க, நிற்க வச்சு குறைச்சியை சூடு போடுவாங்க முதுகில். அடுத்த நாள் சூடு போடும்போது ஏற்கனவே சூடு போடுறது பழுத்து இருக்கும்ல, பழுத்து சீல் வச்சுனா அதுக்கு மேலே சூடு போடுவாங்க. நம்ம தமிழில் கேள்விப்பட்டிருக்கோம், வெந்த புண்ணில் வேலு பாய்ச்சிருந்தது. அவன் வெந்த புண்ணில் சூடு வைப்பான், நெருப்பால் சூடு வைப்பாங்க. மௌத்தாகும்போது சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா முதுகை பார்த்துட்டு, யா அல்லாஹ், என்னுடைய முதுகு இது போன்று இருக்கக்கூடாதா, என்னுடைய முதுகு இது போன்று இருக்கக்கூடாதா? 70 காயங்கள், அதில் 70க்கும் மேற்பட்ட காயங்கள். யா அல்லாஹ், என் முதுகு இந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அல்லாட்ட கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி தியாகங்கள் தியாகங்கள் தியாகங்கள். இந்த தியாகங்களில் உழண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தர்ற மாதிரி ஒரு செய்தி வருது. நபிஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்கள் சஹாபாக்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சொல்லுங்கள். ஒரு அழகான செய்தி. என்ன செய்தி? நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்று ஈமானுடைய உணர்வை, ஈமானுடைய தக்வாவுடைய உணர்வை, ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். أرضي واسعة فإياي فاعبدون.